ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடனே சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா டே 64. இன்றைக்கான பதிவு என்ன பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் அறுவடை தான். ட்ராகன் ஃப்ரூட்டோட சேர்த்து நம்ம ஃபார்மில் சில பழங்கள் வந்தது, அதை அறுவடை பண்ணலான்னு வந்தோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்கள தெரிஞ்சிருக்கோம், நம்ம மாடி தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறோம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூத்துருந்துச்சு. நான் சொன்னேன் எதுவுமே அவ்வளோவா காய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது அப்படியே ராங் ஆயிடுச்சு, நிறையவே காய்ச்சிருந்துச்சு. இந்த முறை அறுவடை வந்து நல்லா சூப்பராக இருந்தது. எப்போதை காட்டிலுமே இந்த முறை அறுவடை நல்லாவே இருந்தது. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரே ஒரு ஈல்டில் நல்லா வந்துருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோவா காய்க்காது, பூ வந்து விழுந்துடும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பூத்த பூ அம்புடுமே காய்ச்சிருந்துச்சு. எத்தனை பழம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ பறிச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 பழம் பறிச்சிருக்கோம். மொத்தம் நம்ம பறிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 12 பழம் 13 பழம் அப்பப்போ விட்டு பறிச்சுருந்துருக்கோம். அப்படியே சேராயிட்டு சீத்தாப்பழம் இருந்தது, அதையும் சரி பறித்து. ஆனால் என்ன, சீத்தாப்பழத்தை குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொடுத்து பார்த்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கொடுக்கக்கூடாது, கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். போடலாம்னா ஒரு க்ரீன் கலர் ஆட்டும், போடக்கூடாது அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஆட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாருக்கெல்லாம் ட்ராகன் ஃப்ரூட் பிடிக்குமோ ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.